மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க சார். ஹலோ மேடம். உட்காருங்க. உட்காருங்க. ஷூர், உட்காருங்க. என்ன சார் இந்த பக்கம்? இவங்க யாரு? இவர் மிஸ்டர் கௌதம். அவங்க வைஃப் இலேக்கியா. வணக்கம். வணக்கம். ரேவதின்னு ஒருத்தங்க இங்க அரெஸ்ட் ஆகி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ரேவதி விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வேலை பார்த்த வீட்டு ஓனரையே அந்த லேடி கொலை பண்ண பார்த்தாங்க. அவங்கள பத்தி இவங்க என்ன பேச போறாங்க? அந்த வீட்டு ஓனரே நான் தான் மேடம். என்ன கொலை பண்ண பார்த்த கேஸ்ல தான் அவங்க அரெஸ்ட் ஆகி இங்க வந்திருக்காங்க. ஓ, நீங்க தான் கௌதமா? ஆமா மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அந்த ரேவதி தான் ஆதாரத்தோட வசமா சிக்கிட்டாங்களே. நிச்சயமா தண்டனை கிடைச்சிரும் அவங்களுக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேடம், ரேவதி அம்மாக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவங்க எந்த தப்பும் பண்ணல. என்ன குழப்பறீங்க? அந்த ரேவதி தானே உங்க புருஷனை கொலை பண்ண பாத்திருக்காங்க. மேடம், எவிடன்ஸ் எல்லாம் ரேவதி அம்மா தான் குற்றவாளின்னு சொல்லுது. ஆனா அவங்க என்ன கொல்ல பார்க்கல. ரேவதி அம்மா எனக்கு அம்மா மாதிரி. சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள குற்றவாளி ஆக்கிடுச்சு. ரேவதி அம்மா தான் குற்றவாளின்னு போலீஸே சொன்னதால வீட்டுல இருக்கிறவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக நான் தான் அவங்கள கூட்டிட்டு போகணும்னு மகேஷ் சார் கிட்ட சொன்னேன். ஆனா ரேவதி அம்மா நிரபராதி மேடம். என்ன மகேஷ் இதெல்லாம்? நானும் ஆரம்பத்துல இருந்து ரேவதி தான் அக்யூஸ் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கௌதம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்கும் போல இருக்கு. எஸ்எஸ்கேன்னு ஒரு பிசினஸ் மேன் இவங்களை பாம் வச்சு கொல்ல பார்த்திருக்கான். அவன் தான் அந்த சதியை பண்ணிருப்பான்னு டவுட் இருக்கு. அதைத்தான் விசாரிச்சிட்டு இருக்கோம். சரி, இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காங்க? மேடம், ரேவதி அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க மத்தவங்க மனசு நோகுற மாதிரி கூட பேச மாட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு தான் பெத்த புள்ளைய பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வந்த இடத்துல வீண் பழி அவங்க மேல விழுந்துருச்சு. நீங்க அவங்க தான் குற்றவாளின்னு நினைச்சு ஹார்ஷா நடந்துக்க வேண்டாம் மேடம். அவங்க பாவம். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க. அத சொல்றதுக்கு தான் நாங்க இங்க வந்தோம். ரேவதி அம்மா என் உயிரை காப்பாத்துறவங்க. அவங்க ஜெயில கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் மேடம். அவ்வளவு நல்லவங்க எதுக்கு ஜெயில இருக்கணும்? பெயில் அப்ளை பண்ணி வெளியே கொண்டு வர வேண்டியதானே? அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மேடம். அவங்க குற்றவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி கூட்டிட்டு போகணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதான் அவங்களால வீட்டுல நிம்மதியா கௌரவமா இருக்க முடியும். அது வரைக்கும் நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும் மேடம். டோன்ட் வரி. நீங்க மகேஷ்க்கு வேண்டியவரா போயிட்டீங்க. ரேவதியை நல்லா பாத்துக்க சொல்லி வார்டன் கிட்ட சொல்றேன். எஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே ஜோதி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே, வரோம் மேடம். வர மேடம். வாங்க. போலாம் இலக்கிய. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜெயில்ல கைதிங்களுக்கு சினிமா படம் போடுவாங்க. அந்த ரேவதியும் படம் பார்க்க வருவா. எல்லாரும் சினிமா பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த சத்தத்தோட சத்தமா அவளை கொன்னுறேன். படம் முடியும் போது அவ கதையும் முடிஞ்சிரும். எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா. சரிக்கா, நான் பாத்துட்டு வரேன். போ. ஏமா, இன்னைக்கு படம் போடுறாங்க, எல்லாரும் கிரவுண்டுக்கு வாங்க. ரேவதி, நீ படம் பார்க்க வரல? இல்ல, நான் வரல. நீ வரலன்னா மட்டும் தண்டனையை குறைச்சிட போறாங்க. ஜெயிலு தான் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. படம் பார்த்தாது சந்தோஷமா இருப்போம், வா. இல்ல, என் சந்தோஷமே என் புள்ளதான். அதை விட வேற சந்தோஷம் இந்த உலகத்துல எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரி, உன் இஷ்டம், நான் வரேன். ரேவதி எங்கடி இருக்கா? அக்கா, அவ படம் பார்க்க வராம கிச்சன்லயே உட்காந்துருக்கா. எனக்கு ரொம்ப வசதியாவே போச்சு. அங்க வச்சு அவளை காலி பண்றேன். அந்த தட்டட்ரி இந்தாங்க.
இந்த கை முறையா பொம்பளை ரத்தத்தை பார்க்க போகுது. ஏய் ரேவதி, எந்திரே, எந்திரடிங்கறல்ல. நீ எந்திரிச்சாலும் எந்திரிக்கலனாலும் உன்னை கொல்ல போறது உறுதிடி. இங்க பாரு, இந்த பேப்பர்ல நான் பண்ண குத்தம்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. இனிமே நான் உயிரோடு இருக்க விரும்பல, அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எழுதி கையெழுத்து போடு. உன்னைய வலிக்காம கொல்றேன். என்னடி நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், திமிரா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? ஏய் எதிரடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.